சென்னை பனையூரில் தாவேக அதிருப்தி நிர்வாகி அஜித்தா சாலையில் அமர்ந்து தற்பொழுது திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். இன்று காலையிலிருந்தே அந்த அதிருப்தி பெண் நிர்வாகி அஜிதா அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்து தாவேக தலைமை அலுவல் முன்பாக நின்று கொண்டிருந்தார். அதை கேட்ட போதுதான் தாவேக விஜய் அவர்கள் அலுவலகம் வந்த பொழுது கூட அவர் வாகனத்தை மறைத்து பேச வேண்டும் இருக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பவுன்சர்கள் அவர் அப்புறப்படுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து விரக்தியில் இருந்த அந்த பெண்மணியை குறிப்பாக தாவேகாவுடைய நிர்வாகிகள் நிர்மல் குமாரும் மற்றும் ராஜகுமாரும் அழைத்து சமாதானப்படுத்தும் நிலையில் ஏற்பட்டார்கள். இருந்த போதிலும் அதற்கு தீர்வு கிடைக்காத நிலையில் தற்சமயம் தொடர்ந்து அந்த பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர் குறிப்பிட்ட என்னவென்றால் தொடர்ந்து 25 ஆண்டு காலமாக கட்சிக்காக உழைத்திருப்பதாகவும் மற்றும் மக்கள் இயக்கம் விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது கூட தொடர்ந்து தலைவருக்காக உழைத்ததாகவும், ஆனால் தற்போது என்னை அந்த பகுதியில் பொறுப்பாளராக இருந்த நிலையும் மாவட்ட செயலர் நிலையில் எனக்கு அந்த பதவி அந்த பொறுப்பு மறுக்கப்படுவதாக தகவல் இருக்கு. அதனால் எனக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும், இல்லை என்றால் விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொண்டருடனும் ஆதரவாளர்களும் தொடர்ந்து அந்த காலையிலிருந்தே அவர் அதாவது குறிப்பாக அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தார்கள். அந்த அடிப்பில் தாவேக விஜய் வருவது கூட அவர் கார் முன்பாக அமர உட்பட்டது கூட பார்க்க முடியுது. இப்பொழுது அந்த பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தர்ணா போராட்டம் மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும். என்றால் ஏற்கனவே இதுக்கு முன்பாக ஒரு பெண் நிர்வாகி இதே அதிருப்தியில் தர்ணா ஈடுபட்ட விவகாரம் பணியாளர் அலுவலகம் முன்பாக நடந்தது உண்டு. அதே போல மீண்டும் ஒரு பெண் நிர்வாகி இது போல சூழலில் ஈடுபடுவது பெண் நிர்வாகிகளை புறக்கணிக்கிறாரா விஜய் என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. குறிப்பாக தாவேக விஜய் அவர்கள் இது போன்ற சலசலப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக அனைத்து முயற்சி ஏற்படும் நிலையில் அவரை அழைத்து பேசுவாரா அல்லது அவர் சமாதானப்படுத்துவாரா அல்லது அவருக்கு ஏற்ற பொறுப்பு வழங்குவாரா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. அர்னேஷ், சென்னை பனையூரில் தாவேக அதிருப்தி நிர்வாகி அஜித்தா சாலையில் அமர்ந்து தற்பொழுது திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். இன்று காலையிலிருந்தே அந்த அதிருப்தி பெண் நிர்வாகி அஜிதா அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்து தாவேக தலைமை அலுவல் முன்பாக நின்று கொண்டிருந்தார். அதை கேட்ட போதுதான் தாவேக விஜய் அவர்கள் அலுவலகம் வந்த பொழுது கூட அவர் வாகனத்தை மறைத்து பேச வேண்டும் இருக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பவுன்சர்கள் அவர் அப்புறப்படுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து விரக்தியில் இருந்த அந்த பெண்மணியை குறிப்பாக தாவேகாவுடைய நிர்வாகிகள் நிர்மல் குமாரும் மற்றும் ராஜகுமாரும் அழைத்து சமாதானப்படுத்தும் நிலையில் ஏற்பட்டார்கள். இருந்த போதிலும் அதற்கு தீர்வு கிடைக்காத நிலையில் தற்சமயம் தொடர்ந்து அந்த பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர் குறிப்பிட்ட என்னவென்றால் தொடர்ந்து 25 ஆண்டு காலமாக கட்சிக்காக உழைத்திருப்பதாகவும் மற்றும் மக்கள் இயக்கம் விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது கூட தொடர்ந்து தலைவருக்காக உழைத்ததாகவும், ஆனால் தற்போது என்னை அந்த பகுதியில் பொறுப்பாளராக இருந்த நிலையும் மாவட்ட செயலர் நிலையில் எனக்கு அந்த பதவி அந்த பொறுப்பு மறுக்கப்படுவதாக தகவல் இருக்கு. அதனால் எனக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும், இல்லை என்றால் விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொண்டருடனும் ஆதரவாளர்களும் தொடர்ந்து அந்த காலையிலிருந்தே அவர் அதாவது குறிப்பாக அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தார்கள். அந்த அடிப்பில் தாவேக விஜய் வருவது கூட அவர் கார் முன்பாக அமர உட்பட்டது கூட பார்க்க முடியுது. இப்பொழுது அந்த பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தர்ணா போராட்டம் மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும். என்றால் ஏற்கனவே இதுக்கு முன்பாக ஒரு பெண் நிர்வாகி இதே அதிருப்தியில் தர்ணா ஈடுபட்ட விவகாரம் பணியாளர் அலுவலகம் முன்பாக நடந்தது உண்டு. அதே போல மீண்டும் ஒரு பெண் நிர்வாகி இது போல சூழலில் ஈடுபடுவது பெண் நிர்வாகிகளை புறக்கணிக்கிறாரா விஜய் என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. குறிப்பாக தாவேக விஜய் அவர்கள் இது போன்ற சலசலப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக அனைத்து முயற்சி ஏற்படும் நிலையில் அவரை அழைத்து பேசுவாரா அல்லது அவர் சமாதானப்படுத்துவாரா அல்லது அவருக்கு ஏற்ற பொறுப்பு வழங்குவாரா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.